ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால சபையாரை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் என் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த நாள் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இரக்கம் பெற்ற நீ அசதியாயிராதே. அப்படி இல்லைன்னா இரக்கத்தை இழந்து விடாதே. ஆகையினால அதனுடைய முதலாவது ஆதார வசனமாக எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்கும் என்றால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். கிருபையை நம்ம இழக்க முடியும், அதுதான் வேதம் சொல்லுது. அதான் எபிரேயர் எழுதுறார், அதான் பவுல் எழுதுறார், கிருபையை நாம இழக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த எப்போ நம்ம கிருபையை இழக்க முடியும், எப்படி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம இறுதியில பார்க்கலாம். முதலாவது கிருபை, இரக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இரக்கம் அப்படின்னா கிருபை இரக்கம் 2 வார்த்தை இருக்கு. இது ரெண்டுமே வித்தியாசமானது. இரக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரோமர் 3:23 படி நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ரோமர் 6 கடைசி வசனம் பாவத்தின் சம்பளம். அப்போ நீங்களும் நானும் எதற்கு பாத்திரவான்? மரணத்திற்கு பாத்திரவான். சங்கீதம் 103 வாசிங்க அப்படின்னா பாவத்திற்கு ஏற்ப நம்மை தண்டியாமலும். இரக்கம் என்றது என்ன தெரியுமா? நாம தண்டனைக்கு பாத்திரவான்களா இருக்கிற நம்மளை ஆண்டவர் அந்த தண்டனைக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறதற்கு பேரு இரக்கம். ஹல்லேலூயா. கிருபை அப்படின்னா என்ன தெரியுமா? கிருபை என்பது அன்மெரிட்டட் ஃபேவர். அதாவது பாத்திரமே இல்லாத ஒருத்தன் மேல விழுகிறதான தேவனுடைய கண்களில் கிடைக்கிறதான தயவுக்கு பெயர் கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரியல? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? கிருபைக்கும் தயவு இது ரெண்டும் எப்படி தெரியுமா? ஒரு காயினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற 2 பக்கம் போல, ஒரு காயினுக்கு 2 பக்கமாக வேணும் இல்லையா? அதே போல் அந்த 2 பக்கத்தினுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த தேவ அன்பு என்ன தருது நம்ம வாழ்க்கையில்? கிருபையை தெரியுது. அந்த அன்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கும் நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கும் நமக்கு தண்டனை என்னதான் கிடைச்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஏற்றாப்போல நம்ம அப்பையும் தண்டிக்கல, இப்பையும் தண்டிக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அனனியா சப்பீரா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பொய் சொன்னாங்க, அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை என்ன? ஆனால் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதே தேவன் தான், அவர் மாறவே இல்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த பொய் சொன்னதுக்காக ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்றது, நம்மளை தண்டிக்கணும் அப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க, இந்த சபையில் எத்தனை பேர் நம்ம இருப்போம்? எவ்வளோ பெரிய கிருபை, அதான் இரக்கம் இல்லை? ஹல்லேலூயா. கிருபை ஆடு மேய்த்து கொண்டிருந்தா மத்தியா, அதாவது தகுதியை வச்சு கிடையாதுங்க. தகுதியை வச்சு வர்றதுக்கு பேர் கிருபையும் கிடையாது, அதுக்கு பேர் இரக்கமும் கிடையாது. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அவன் மேலே கர்த்தருடைய கண்களில் ஒரு ஃபேவர். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை அவன் மேலே பட்டுருச்சு, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் பாருங்க, அந்த இரக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ரோமர் 9வது அதிகாரம் ஒரு 3 சாப்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் அதை தியானிக்க போகிறீங்க. வாசிக்கலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 10வது 11வது வசனத்தை. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பம் தரித்த பொழுது. எப்போ நடந்த கதையை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இப்போ சொல்கிறாருன்னா அப்போ ஒரு விஷயம் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பாருங்க, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். பிள்ளைகள் இன்னும் பிறக்கல. யாரை பற்றி பேசுறார் அப்படின்னா யாக்கோபையும் ஏசாவையும் குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் பிள்ளைகள் பிறக்கல. நல்வினை தீவினை அப்படின்னா என்ன சொல்றது? நல்லது கெட்டது அவங்க செய்யலை. இப்போ ஒரு மனுஷனை பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மாம்சத்திற்குரிய தகப்பனா இருக்கிறேன் அப்படின்னா, உதாரணமாக இங்கே சிலருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, சிலருக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. நாம் ஆவிக்குரியவர்களாக இல்லாமல் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் நம்ம எப்படி பிள்ளைகளை நேசிப்போம் அப்படின்னா, எந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்குது, எந்த பிள்ளை நல்லா படிக்குது, எந்த பிள்ளை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது, எந்த பிள்ளை
வீட்டிலேயே தங்கி இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி தானே நம்முடைய தீர்மானம் இருக்கும். அப்போது அது நல்வினை தீவினை அது அறிந்திருக்கிறது, அது நல்லது கெட்டது செய்யுது. அதை வச்சு இல்லை நீ எப்போ பார்த்தாலும் நீ பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிற, சரியே இல்லை. அந்த பொய் சொல்கிறவன் திட்டு வாங்கிட்டே இருப்பான், வீட்டில் சேட்டை பண்ணுறவன் திட்டு வாங்கிட்டே இருப்பான். ஒன்று ஊமையாக ஒன்று இருக்கும், நல்லது போலவே இருக்கும், அவங்களுக்கு நல்ல இதில் கிடச்சிருக்கும். அதை வச்சு நாம் தீர்மானம் எடுப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளை இன்னும் பிறக்கலை, வயிற்றுல கர்ப்பத்தில் இருக்கு, கர்ப்பத்தில் இருக்கும்போதே தேவன் பேசிட்டாரு எப்படி மூத்தவன் வந்து இளையவனை சேவிப்பான்ட்டு. அதை இங்கே பவுல் எழுதுறாரு. அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதல்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பிரியமானவர்களே, அவன் செஞ்ச செயல்களினாலேயோ அவனுடைய கிரியையினாலேயோ ஐயோ யாக்கோபு நல்லவனாக்கும் ஏசா கெட்டவனாக்கும் இதனால கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் தீர்மானம் ஆண்டவர் முடிவு பண்றாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது கிரியைகளினால, அவங்களுடைய ஒர்க்குனால கிடையாது. ஹல்லேலூயா. அவன் நல்லது நம்ம சிலர் சொல்லுவோம் இல்லையா, பார்த்தாச்சு இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, இவரெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரையாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இவரெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்தா ரொம்ப நல்லவன் தேவையே இல்லைல்ல. அவர் பாவிகளை தேடி இழந்து போனதை மீட்க வந்திருக்கார். அதுக்காக அவங்களுக்கு இயேசு தேவையில்லைன்னு சொல்லலை. எவனும் நல்லவன் இல்லை, அதை இயேசுவே சொல்லிட்டாரு. ஒருவனும் நல்லவன் அல்லாததினாலே. ஹல்லேலூயா. என்னை நீ நல்லவன் என்று சொல்லுவான். என் பிரியமானவர்களே பாருங்க, அப்போ அது எப்படி சொல்லிட்டு அதை சொல்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இந்த காரியத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, என்ன தெரிந்து கொள்ளுதல், என்ன தீர்மானம் அப்படின்னா, யாக்கோபு தான் சிரேஷ்ட புத்திரன், மூத்தவன் இளையவனை சேமிப்பான். அப்படியே ஆண்டவருடைய பிரமாணமே அப்படியே தலைகீழ மாறுது. இல்லை, தேவனுடைய தீர்மானத்தை அவர் தலைகீழாக மாற்றுறாரு. அதை எப்படி செய்கிறான்னா, வயிற்றில் இருக்கும்போதே செஞ்சுட்டாரு. யாக்கோபு நல்லவன், அவனுடைய குணாதிசயங்களை பார்த்து ஐயோ அவன் இப்படிலாம் இருப்பான் அப்படிலாம் இருப்பான், அதெல்லாம் பார்த்து செய்யலை, பார்ப்பதுக்கு முன்பாக. அதான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் பிறக்கலை. அப்போது 13வது வசனம் வாசிங்க. 13. அப்படியே யாக்கோபின் சிநேகித்து ஏசாவை வெறுத்தான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தான் என்று எழுதி இருக்கிறதே, வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, அப்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் தகுதியின் அடிப்படையில் கிடையாது. இங்கே எல்லாம் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், நான் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறேன், அதுக்கு பின்னாடி நான் வரேன். அந்த நல்லது யார் செஞ்சுருக்கிறா, அது எப்படின்றது. ஏதோ ஒரு நான் நல்லது செஞ்சுருக்கேன், நான் ரொம்ப நல்லவன், என் கிரியைகளில் நான் நல்லவனாக இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியமானவர்களே, யாக்கோபையும் ஏசாவையும் நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணி பாருங்கள். அந்த கேரக்டர் ஸ்டடிலாம் பண்ணியிருக்கீங்களா? அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் பார்வைக்கு, நம்முடைய பார்வைக்கு யார் நல்லவனா தெரியவா தெரியுமா? யார் நல்லவனா தெரியுற வேதத்தின் அடிப்படையில் ஹானஸ்டாக சொல்லுங்கள். ஏசா எங்கனாவது யாக்கோபை எங்கனாவது ஏமாத்தினானா? இல்லை அவங்க அப்பாவை ஏமாத்தினானா? இல்லை பொய் சொல்கிறானா இருந்தானா? ஏசாவை பற்றி வேதம் என்ன சொல்லுது? வனசஞ்சரி, நல்ல வேட்டைக்காரன், நல்ல வேலைக்காரன், நல்ல பலமுள்ளவன், நல்ல பராக்கிரமசாலி, இல்லை நல்ல திறமசாலி, அப்பாவுக்கு என்ன விதவிதமாக கொண்டு வந்து போடுவான். இல்லை நிறைய இடத்துல ஒரு சாப்பாடு பாருங்களேன். ஏன் ஆண்டவர் ரெபேக்கால் இடத்துல சொல்லிட்டு ஈசாக்கு கிட்ட இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்லாமல் விட்டாருன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஈசாக்கு ஒரு சாப்பாட்டு பிரியர், ஆவியில் பார்க்கல, அவ்வளோ நாள் பார்த்துட்டு அவருக்கு தெரியல யார் ஆசீர்வதிக்கணும்னு. ஏசாவை கூப்பிட்டு நீ போய் நல்லா உச்சிதமான பதார்த்தம், வாய்க்கு ருசியாக எடுத்துகிட்டு வா. இந்த வாய்க்கு ருசி, இந்த நாக்கு ருசி, இன்னும் இந்த உணவுக்கு அடிமையாக இருக்கிறோம் தெரியுமா, அவங்கள கூட ஆண்டவர் பெருசாக கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைங்க உணவை வெறுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அளவோடு கொடுக்கணும், உணவை வெறுக்க வைக்கணும். பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கையே முடிச்சிடும். ஒன்றும் இல்லை, இந்த ஏசா எதில் விழுந்து போனா, ஒரே ஒரு வேலை கூழுக்காக, ஒரு சாப்பாடுக்காக இஸ்ரவேல் ஜனங்க சர்பத்தை ஆண்டவர் அவங்களுக்கு நடுவில் அனுப்பினாரு. சர்பத் தான் பெரிய பாவம் செஞ்சாங்களா? இந்த உணவு என்ன, இந்த அற்பமான உணவு என்னத்திற்கு? நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்கள். என்னாகமம் 25 24 தெரியல. இந்த அற்பமான உணவு வானத்திலிருந்து கொடுக்குறாரு. இந்த அற்பமான உணவை எங்களுக்கு என்னத்திற்குன்னு சொல்லி மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் பேசினாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். எத்தனையோ 1000 செத்து போனாங்க ஒரு சாப்பாடுக்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போஜன பதார்த்தை குறித்ததா யாரும் உங்களை
குற்றப்படுத்த ஆகாது. அதனால சாப்பாடுல ஜாக்கிரதையாக பாருங்க. இந்த 2 பேரை பார்த்து ஆக்சுவலாக யாக்கோபு தான் ஏமாற்றிருக்காரன் மனுஷனுடைய பார்வைக்கு. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள இங்கே எத்தனை ஏமாத்துக்காரங்க உட்காந்துக்கிறீங்க தெரியுமா? எத்தனை எத்தர்கள். இப்போ இல்லை, இப்போ இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை, இப்போ மாறி இருக்கணும். இன்னுமே நான் எத்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நான் இன்னும் எத்தனாகவே இருப்பேன் என்றால் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாம் யாக்கோபை போல எத்தனை இருந்தவர்கள் தான், தகுதி இல்லாமல் இருந்தவர்கள் தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அந்த தீர்மானம், அந்த தெரிந்து கொள்ளுதல் அழைக்கிறவளாலே, அவனுடைய கிரியையினாலே இல்லை, அவன் செஞ்ச செயல்னால இல்லை, அழைக்கிறவராலே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை போல தான் நம்மளை தெரிந்து கொண்டார். யாக்கோபுடைய லைஃப்ல இன்னொரு காரியம் தான் நான் சொல்றேன். ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் இல்லை, அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் தான் படிச்சுக்கணும். யாப்போக்கின் கரையில் யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு போராடினான். அவன் முழுவதும் ஜெபித்தான். ஓசியா 12:4 கூட நம்ம வாசிக்கலாம். அவன் எப்படி போராடினான் அப்படின்னா, அவன் கண்ணீர் சிந்தி அழுது கெஞ்சினான், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு காரியம் நான் மறந்துட்டேன். இந்த இரக்கம் என்ன அப்படின்னால, அவன் போராடினா அது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துல தேவதூதன் ஏன் வந்து நின்னார்? நீங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கை, ஏன் யாக்கோபே ஏசாவை ஆண்டவர் பேசுகிறாரு, நான் தகுதியின் அடிப்படையில் சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல தேவன் அவனை எங்கே சந்திக்கிறார் அப்படின்னா, பெத்தேலில் ஒரு கல்லில் தன் தலையை சாய்த்து வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். அவன் தேவனை கூப்பிடல, தேவன் அவனை கூப்பிடுகிறார். தேவன் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசிங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும், ஒவ்வொரு பகுதியிலையும் பிரியமானவர்களே, யாக்கோபு தேவனை சந்திக்கல, தேவனே யாக்கோபை சந்திக்கிறார். 2வது முறை பார்த்தீங்க அப்படின்னா, தரிசனத்தின் மூலமா எப்படி ஆடுகள் பொழியும் பொழுது நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் தரிசனத்தின் மூலம் தேவனை அவனை கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கல, அவனுடைய சிறுமையை லாபான் செய்கிறத பார்த்துட்டு தேவனே இறங்கி அவனை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். 2வது பகுதி. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனோட பேசுறாரு, யாக்கோபே உன் தகப்பனுடைய தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. 4வது இடம், யாப்போக்கின் ஆற்றங்கரையில் தேவனே இறங்கி வருகிறார். இவ்வளவு நடந்து யாக்கோபு தான் சொன்ன பொருத்தனைகள் எதையுமே செய்யல. 5வது இடம், மறுபடியும் தேவன் அவனுக்கு நினைப்பூட்டி எழும்பி பெத்தேலுக்கு போ. ஹல்லேலூயா. அதுதான் உன்னுடைய தகப்பனுடைய வீடு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானம் அவனுடைய கிரியினால் அல்ல, அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அதே 9வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். வந்துட்டு யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என்னடா இது, ஒரே வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய நேசிக்கிறாரு, ஒரு பிள்ளைய வெறுத்தார் அப்படின்னு போட்டிருக்கேன், இது நியாயமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே இது அநியாயமா தெரியுது அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டாங்க. யாராக இருந்தால் கையை தூக்குங்க. நானும் கேட்டிருக்கிறேன். இல்லை, எதுக்காக நான் இதை கேட்குறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் அப்படின்னா, அடுத்த வார்த்தை வாசிச்சு பாருங்களேன். அதே அதிகாரத்தில் பாருங்க. ஆகையால் நம்ம கேள்வி, நான் ஆக்சுவலாக இது ஒரு நாள் திடீர்னு வசனத்தில் பார்க்கும்போது கேள்வி வந்த பிறகு தான் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் பாருங்களேன். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ? ஆண்டவரே, இதுனா ஆண்டவரே அநியாயமாக இருக்குது, ஒரே வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைல ஒன்று நேசிப்பீங்க, ஒன்று வெறுப்பீங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இந்த நாளுடைய முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். ஏசா அவன் வன சஞ்சரியாக இருக்கலாம், ஏசா பலசாலியாக இருக்கிறான், ஏசா வேட்டையில் வல்லவனாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இஸ்மவேலை போல அவன் பயங்கரமான பலசாலியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, இல்லைப்பா, யார் மேலே நான் இறங்கணும்னு முடிவு பண்ணிடுறனோ அவன் மேலே நான் இறங்குவேன். ஹல்லேலூயா. யார் மேலே நான் கிருபை வைக்கணும்னு முடிவு பண்ணணும் அவங்க மேலே கிருபை வைப்பேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் மேலே இறங்கியிருக்கிறாரு, அதனால தான் நான் உள்ளே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 20 எத்தனையோ வருஷம் சொன்னாங்க சிஸ்டரு, இத்தனை வருஷமாக அவங்க விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கிறாங்க தெரியுமா? அது தேவன் அவங்க மேலே வச்ச இரக்கம், தகுதியின் அடிப்படையில் கிடையாது. அப்போ அந்த இரக்கம் எவ்வளோ பெருசு இல்லை?
என்கிட்ட ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஐயோ இவரு அவ்வளோ பயங்கரமான பரிசுத்தவான்ப்பா, இவரை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா அவருக்கு கழுதையே போதல்ல. இவரை சூஸ் பண்ணணும், இவனை மாதிரி உலகத்தில் ஊழியக்காரர் கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரர்களாய் மாறின பிறகு அநேகருடைய நினைவுகள் எண்ணங்கள் அப்படிதான் மாறி விடுகிறது. என்ன மாதிரி யாருமே இல்லை. உன்னை தூக்கி போட்டு 1000 பேரை நம்மளை மாதிரி உருவாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னா, அப்போ நீங்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எவ்வளோ விசேஷமானவர்கள், அதை குறித்து எவ்வளவு கனம் செலுத்தணும், அந்த இரக்கத்தை நான் எப்படி மேன்மை பாராட்டணும், அந்த இரக்கத்தை நான் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். 16வது வசனம், 16 அதே அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலும் தேவனாலே ஆகும். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. ஒருவேளை சில நேரத்தில் சில ஊழியக்காரர்களை, ஒருவேளை உங்கள் பாஸ்டரை குறிச்சோ இல்லை நான் யாரையோ குறிச்சோப்பா, ஆண்டவருக்காக எப்படி ஓடுறாங்க, ஆண்டவருக்காக எப்படி பிரயாசப்படுறாங்க, ஆண்டவருக்காக. வேதம் சொல்லுகிறது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற விக்கி மேலே இறங்கணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா, இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ரித்திக்கு மேலே இறங்கணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா, ஒரு மனுஷனும் ஒன்றும் அசைக்க முடியாது. இன்னைக்கு விக்கி இந்த இடத்துல நின்று பாடணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டார்னா, அதை விக்கி மாத்திரம் தான் கெடுக்க முடியும், ஒரு மனுஷனும் கெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல ராஜா, நீ ஓடுறதுனாலே அல்ல, நீ ஓடுறதுனாலே அல்ல, இறங்குகிற தேவனால, இறங்குகிற தேவனால. ஹல்லேலூயா. விக்கி மேலே இறங்குனதுனால அவன் என்ன பாட்டு பாடுறான், ராஜா உன் பிரசன்னம். ஒவ்வொரு வரியும் கவனிச்சு பார்த்தீங்களா, அவனுக்கு அது அர்த்தம் தெரியுமா நான் தெரியாது. உலகமெல்லாம் மாயையா. ஆனால் ஐயா உலகத்து பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறார், ஆனால் பாட்டு பாடுறாரு. அது அவனுடைய விஷயம் இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற நீ விரும்புறதுனால இல்லை, நீ ஓடுறதுனால கிடையாது ராஜா. உன் மேலே தேவன் இறக்கமா இருக்கிறாரு. என்னடா என்ன சொல்லலைன்னு யாரும் யோசிக்காதீங்க, உன் மேலே இறங்கிட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். தள்ளப்பட்டவன், ஸ்தோத்திரம். நீ தனிமையானவன், ஸ்தோத்திரம். உன் மேலே இறங்கிட்டாரு. நீ ஒன்று தான் செய்யணும். யாக்கோபை பற்றி தான் பேசுகிறேன். யாக்கோபை மாதிரி காலை பிடிச்சிக்கோ. அவர் வந்து நிற்பார். நீ பிடிக்கலன்னா போயிடுவார், என்ன பண்ண முடியும்? அவரை போல காலை பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இறங்குகிற தேவனால இன்னைக்கு இல்லை ரித்திக்கின்ற நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு பாத்திரவான்கள்மா, இந்த வசனத்துக்கு உரியவங்கம்மா. இல்லைன்னா என் ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? நான் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்து கொண்டு நான் ஆராதிக்க வேண்டாமா? வாசிக்கலாமா? சங்கீதம் 40:29 சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 40:29. சரி, எடுத்தவங்க வாசிருங்க. இல்லையா? சரி, கடைசி வசனம் 40 கடைசி வசனம். என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஓகே, பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பேசாமல் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா படிப்பாங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல். ஹல்லேலூயா. கர்த்தரோ என் மேல். எத்தனை பேர் இந்த வசனத்தை மாற்றி சொல்லுவோம்? நானோ கர்த்தர் மேல். பொய் சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க தேவ சமூகத்தில். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? சரி, எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க? அதையாவது சத்தமா சொல்லுமே. ஹல்லேலூயா. கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். நான் மாத்தி சொல்றேன், நானும் கர்த்தர் மேல் நினைவா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்யலைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சிந்தையை அவர் ஆளுகை செய்யலாம், உங்களால என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பயப்படாதீங்க. அங்க கர்த்தர் அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தரோ என் மேல் நினைவா இருப்பார். என்னைக்காவது இந்த வசனத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிறீங்க, இப்போ உங்கள் பிள்ளைகளை குறிச்சிலால அந்த பிள்ளைங்க வளரும் பொழுதுல ஒருவேளை சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே பாப்பா, நினைவாக இருப்பீங்க. ஸ்கூலில் போயிட்டுருக்கு, உடம்பு சரியில்லை, ஸ்கூலில் போயிடுச்சு, ஐயோ பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே, சாப்பிட்டுச்சான்னு தெரியலையே, நினைவாக இருப்பீங்க.
ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கட்டத்தில் மறந்து போயிடுவீங்க உங்கள் வேலையுடைய பிஸியில். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ நம்ம மேல் நினைவாக இருப்பார். ஹல்லேலூயா. சும்மா நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஹல்லேலூயா நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க, யார்கிட்டயோ சினிமா கதை பேசிட்டு இருக்கிறீங்க, யார்கிட்டயோ ஊர் கதை பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரில் கர்த்தரோ என்ன நினைக்கிறார் ஆண்டவர், என் பிள்ளை இந்த நேரம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பான், பயங்கரமா ஆண்டவரை யோசிச்சுட்டு இருப்பான், பயங்கரமா துதிச்சுட்டு இருப்பான். காலைல 6 மணி ஆன ஒன்றும் கர்த்தரோ என் பேரில் நினைவா, என்ன நினைவா இருப்பாரு, என் பிள்ளை இந்நேரம் எழுந்து அவன் என்னை ஆராதிச்சு வேதத்தை வாசிச்சு கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. வெளியே போகும்போதெல்லாம் என் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக என்னுடைய செயல்களை செஞ்சுட்டு இருப்பான். எங்கேயாவது நீங்கள் போய் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது, ஒரு பாவத்தில் போய் நிற்கும் பொழுது எனக்காவது யோசிச்சு பாருங்க, கர்த்தரோ என் பேரில் நினை. இப்போ ஆண்டவர் என்னை யோசிச்சுட்டு இருப்பாரு, நான் செய்கிறத அவர் பார்த்தாரா எப்படி இருக்கும்? என் பேரில் நினைவாக இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை மாறாதில்லை. என் பேரில் நினைவாக இருப்பார் அப்படின்னா நினைவாக இருப்பார். அது எதாவது மாறுமா? ஹல்லேலூயா. என்ன சொல்ல, உங்களையே யோசிச்சுட்டு இருப்பாராம், உங்களையே யோசிச்சுட்டு இருப்பார். எப்படி என் பிள்ளையை நான் பரிசுத்தமாகலாம், எப்படி என் பிள்ளையை நான் மேன்மைப்படுத்தலாம், எப்படி என் பிள்ளையை பரலோகத்துக்கு கொண்டு வரலாம், எப்படி என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கலாம், எப்படி அவங்கள ஆசீர்வதிக்கலாம், எப்படி அவங்கள சிலுவையை சுமக்க வைக்கலாம். இதான் ஆண்டவருடைய யோசனை, ஆண்டவருடைய நினைவு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் சிலருடைய வாழ்க்கையில். ஏன்னா நான் யோசிச்சு பார்க்கல, இல்லை அதுவும் எஸ்பெஷலி நம்முடைய சபையில் இல்லை, அநேகர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு ஆண்டவர் விட்டு போயிட்டு, ஒருத்தர் 2 பேர் இல்லை, அநேகர் ஆண்டவருக்குள்ளே வந்து ஆனால் திருப்பி பின்மாற்றம் போல போயிட்டு மறுபடியும் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தவங்க, விசுவாசத்தில் வந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? 2வது காரியமாக சிலர் இங்கே இருக்கிற அநேகருக்கு எத்தனையோ வாட்டில மறுபடியும் ஆண்டவர் இன்னும் இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏன்னா இந்த நாளில் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை தேவனை விட்டு திரும்பி வந்தவங்களும் சரி, அந்த இரக்கம்னா என்ன, அது எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசித்து பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் குறிச்சிங்க எப்படி எழுதுறாரு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை ஒரு தடவை தான் பிரகாசிக்க முடியுமா அப்படின்றது போல இந்த வார்த்தை சொல்லுது. பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவு, தேவனுடைய ரட்சிப்பு என்கிற அந்த பரம ஈவு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். எனக்கா இத்தனை கிருபை, ஒரு பாட்டு பாடியிருக்கல, எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. பாட்டில் பாடும், உண்மையிலே ஒத்துக்கோமா, நம்மளை விட எத்தனோ பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணுறதுக்கு தகுதியாக இருந்தாங்க, ஆனால் தேவன் நம்ம மேலே. அதுதான்மா அந்த பரம ஈவு. பரம ஈவை ருசி பார்த்தோம். எத்தனை பேர் இங்கே இருக்கவங்கள, ஐயோ அந்த ஈவை நான் ருசி பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. அந்த பரம ஈவை ருசி பார்த்தும், வேதம் சொல்லு பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த நல்வார்த்தை என்னன்னா ஆலோசனையின் வார்த்தை. நீங்கள் நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா சொல்லுவோம், ஆண்டவர் போட்டிருப்பாரு, என் நல்வார்த்தைகளை உங்களுக்கு அருளுவேன். எதுக்கு? நான் ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்கணும், என் வாழ்க்கையில் நான் எப்படி போகணும், என்ன செய்யணும்னு நான் யோசிக்கும் பொழுது அந்த நல் வார்த்தையை கர்த்தர் அருளுவாரா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த நல் வார்த்தையை உனக்கு அருளி, அந்த பரிசுத்த வார்த்தையை உனக்கு அருளி உங்களை என்னை நடத்தி வந்த கர்த்தர் உலகத்தின் பல ருசி பார்த்தும். இவ்வளத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோன்னா நம்ம எவ்வளோ பெரிய இரக்கம் பெற்றோங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி எல்லாத்தையும் பெற்று மறுதலித்து போனவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மறுதலிச்சு போயிருக்கோமா? மறுதலித்து இருக்கிறீங்களா? ஏற்கனவே நான் இதை எடுத்துருக்கிறேன், அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன், மறுதலிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம யாரும் மறுதளிக்கல, இயேசுவின் நாமத்தை மறுதளிக்கல. அதாவது ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா பிள்ளையானவன் அப்பானை தான் ஏற்றுக்கிறான், அப்பானை தான் கொடுப்பான், அப்பா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அப்பா சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டான். இயேசுவை நம்ம விசுவாசிப்போம், அவர் விட மாட்டோம். அப்போ இயேசு தான் எனக்கு தெய்வம், இயேசு எனக்கு பிடிக்கும், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது எதுக்கு சமம் தெரியுமா? சிக்னலில் லைனை விட்டு தாண்டக்கூடாது. அதான் அதான் வந்து இந்த உலகத்தினுடைய பிரமாணம், சட்டம். நான் தாண்டி தான் நிற்பேன், பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் வந்து மீறுதல். ஹல்லேலூயா. ட்ரெஸ்பாசிங் அப்படின்வாங்க. எல்லையை தாண்டறதுக்கு பேர் தான் பாவம். அது எபிரேயர் 4வது அதிகாரம். அப்படியே தொடர்ந்து வாசிங்கம்மா, 6வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நான் மறுதலிக்கல, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தான் எனக்கு தெய்வம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? இப்படி யோசிக்கலாமே. ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இப்படி நிறைய வரும். ஒரு உதாரணமாக எடுத்துட்டா, என் கண்ணுனால நான் ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டேன்னா என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கு தண்டனை என்ன? இந்த பாவத்துக்கு தண்டனை என்ன? மரணம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தாரா? இங்கே அதை செய்யாதவங்க யாராவது ஒருத்தராவது இருக்கீங்களா? ஆனால் நமக்கு கொடுத்தாரா? கொடுக்கல இல்லை. அதுக்கு பேர் தான் நான் இரக்கம்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது. என் மகனை அதுலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் இது ஒரு பாவம் நான் சொல்கிறேன். நீ கண்ணுனால் செய்கிறது, கையினால் செய்கிறது, உன் கால்களினால் செய்கிறது, உதடினால் செய்கிறது, உன்னுடைய உள்ளத்தில் செய்கிறது, சிந்தையினால் செய்கிறது, இந்த ஒவ்வொரு பாவத்துக்காக தானே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதே பாவத்தை நான் திரும்பவும் செய்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்னு அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நம்ம யோசிக்கலாம் மறுதளிக்கிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் அதாவது எந்த காரியத்துக்காக, ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனத்தில் எதுக்காக இயேசு சிலுவையில், அப்பா ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவி இப்படி இருந்த ஆண்டவரே எனக்காக நீர் அடிக்கப்பட்டீங்க சிலுவையில், ஏன் அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டீங்களே, ஏன் எல்லாத்தையும் சுமந்தீங்களேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதையே நம்ம திருப்பி செய்வோம் அப்படின்னா இயேசுவை நாமளே சிலுவையில் அறைந்து அவரை காரி உமிழ்ந்து அவரை அவமானப்படுத்துகிறதுக்கு சமமாக இருக்கிறோம். நீங்கள் அடுத்த முறை இல்லை, செய்த பாவத்தையே அறியாமல் செய்கிறதுக்கு, செய்த பாவத்தையே துணிகரமாக நான் செய்வேனானால் இதுக்கு வேற கிடையாது. நீங்களே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி நீங்களே அவமானப்படுத்துறீங்க. எந்த இயேசு அவமானப்பட்டதை பார்த்து நான் அழுதனோ, அந்த அவமானத்தின் மூலமாக என்னுடைய மானம் காக்கப்பட்டதோ, எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருக்கப்பட்டதோ, அதே இயேசுவை அதே சிலுவையில் நானும் நீங்களும் அவமானப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இப்படி சொன்னால் புரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய நம்ம முதல்ல வாசிச்சோம் பாருங்க, தேவனுடைய பறவை ஈவை ருசி பார்த்தோம், அவருடைய கிருபையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தோம். காலதோறும் கிருபை, இன்னைக்கு வேலை, இன்னைக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, அநேக காரியங்கள்லேருந்து விடுதலை. எங்கே போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை அரணை போல பாதுகாக்கிற எத்தனையோ நீங்கள் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வசனத்தில் வாசிக்க பிரகாசிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நல் வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காலையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தினுடைய பலன்களை அனுபவிக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள். அது மாத்திரம் இல்லை, சபைக்கு வரும்போது ஆவியானவர்னால நிரப்பப்படுகிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், தீர்க்க தரிசன காரியங்களை எல்லாம் பண்ணுறோம். பெரியமானவர்களை இது எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த எல்லாத்தையும் பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, ஆவியை பெற்ற நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதான் சொல்லு, தன்மேல் அடிக்கடி மழையை பெய்தோம். நிலத்தை வச்சு பேசுகிறாரு இல்லையா? ஒரு பயிர் என்ன பண்ணோம்? அதோடைய ஆசீர்வாதம் என்ன? நல்ல கதிர்களை அது முளைத்து நல்ல கதிரை கொடுத்து நல்ல கனியை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இது எல்லாத்தையும் நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ கனி இல்லை, ஆனால் மாறாக என்ன இருக்குது? முள்ளுச்செடி.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேலிக்காத்தான் செடியில் எல்லாருக்கும் தெரியும், கருவாலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே இல்லையா முள்ளு செடி. அது யாராவது அதை குறித்து சந்தோஷப்படுவீங்களா? இந்த சமீபத்தில் திருச்சிக்கு போயிருந்தப்போ கூட ரொம்ப அவர் எப்படி தான் அப்படியே பார்த்து விரல்ல அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி எதுவும் குத்தலை இல்லை, அப்படியும் குத்திருச்சு. என்னது வேற யாருமெல்லாம் குத்திர போகுதுன்னு நல்லதுக்கு, அப்போ நல்லதுக்கே இல்லை அது. வேதம் சொல்லுது, இன்னைக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்ட பரம ஈவு, தேவ தயவு, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்ட நான் எப்படிப்பட்ட முட்செடியை முளைக்கிறேன்னா, முட்பூண்டு. அதாவது சிம்பிளாக சொன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஆக்சுவலாக வேலிக்காத்தான் கூட அந்த நாட்களில் விரவை எரிக்கிறதுக்கு பிரயோஜனப்பட்டுச்சு. எங்கள் ஊர்லலாம் வேலிக்காத்தான் அந்த முள்ளில் தான் வந்து காய வச்சு அடுப்பு சமைப்பாங்க. இப்போ பிரயோஜனம் இருக்குமா? வேலிக்காத்தான் வந்துச்சுன்னா அப்படி இருந்தால் கூட யாராவது யூஸ் பண்ணுவோமா? கிடையவே கிடையாதுல்ல. ஏன்னா கேஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குது? அதான் கேட்குறாரு, சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதும் சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. மறுதளித்து போனவங்க, ஆண்டவர் வானான்னு சொன்னவங்க. ஆனால் பிரியமானவர்களே, தேவ இரக்கம் எவ்வளோ பெருசு அப்படின்னா, அடுத்த வசனம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளும் காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சில குடும்பங்கள் நம்ம உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒன்று நீங்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் ஏதோ ஒரு ஓரத்தில் தேவனுக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்க. அங்கே போட்டிருக்கு பரிசுத்தவான்களுக்கு. ஒருவேளை ஒரு பாஸ்டருக்கு ஒரு கலசம் தண்ணி கூட நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க, அதை தேவன் கணக்கில் வச்சுக்கிட்டாரு. இவன் அந்த நாளில், அவன் பிரகாசிக்கப்பட்டிருந்த நாளில் தேவனை எவ்வளோ நினச்சான், எவ்வளவா ஊழியம் செஞ்சான், எவ்வளவா ஓடனா, எவ்வளவா எத்தனையோ இல்லை, எவ்வளோ காரியங்களை சொன்னான். அது மாத்திரம் இல்லை, அங்கே பாரு, ரட்சிப்புக்கு உரிய விசுவாசம் இன்னும் உன் இடத்துல உண்டு. ஹல்லேலூயா. இல்லை நான் விட மாட்டேன். அப்போ ஒரு மனுஷனை எப்போ ஆண்டவர் விட்டுருவார் அப்படின்னா, அந்த ரட்சிப்புக்குரிய காரியமும் அவனுக்குள்ளே இல்லவே போகுது பத்தியா. அப்போ தான் ஒரு மனுஷன் சவுலை போல கைவிடப்படுவான். இது இனி அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எவ்வளவு ஆண்டவர் முயற்சி பண்ணி வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டாரு. இனி அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? சுட்டரிக்கப்படுவது தான். ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போச்சு லைஃபு. ஹல்லேலூயா. பாருங்க, அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதில்ல. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செஞ்ச ஊழியம். யாரோ, ஒருவேளை நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தாரோ யாரோ தேவ ஊழியக்காரர்களுக்கு ஏதோ ஒரு செஞ்சுருக்காங்க, ஏதோ ஒரு புண்ணியம்பா. அதான் உலகத்தில் தான் சொல்லுவாங்க புண்ணியம்னு, பாவம் புண்ணியம்னு. இல்லை, இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறதுனுடைய அதுக்கு பேர் நம்ம லாங்குவேஜில் அதுக்கு பேர் தான் இரக்கம், அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரோனும் ஊரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும் பொழுது ஒன்றும் பெரிய ஊழியம் இல்லை, 2 பேரும் மோசேயுடைய கையை தாங்கி பிடிச்சாங்க. அவங்க செஞ்ச ஊழியம் அது தேவன் எங்கே நினைக்கிற அவ்வளவுதான். ஊரை பற்றி பெருசாக எழுதப்பட்டில்ல, அவ்வளவுதான். ஆனால் எங்கே தெரியுமா, 4ஆகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஊருடைய குமாரனாகிய பெசலெயேல். நம்ம யோசிப்போம், பெசலெயேல் எங்கந்திரா வானத்திலேருந்து திடீர்னு நடுவில் உள்ளே வந்தார் பெசலெயேல். அன்னைக்கு உங்கள் அப்பா அவன் செஞ்சது சாதாரண ஊழியம் கிடையாது. அந்த கையை தாங்கி பிடிக்கிறது, அவன் நின்னாம்பத்தியா தேவ ஜனங்களுக்காக 2 கரத்தையும் உயர்த்தி மோசேயுடைய கையை தாங்கி பிடிச்சி நின்னாம்பத்தியா. அதை மறந்து போகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அவனுடைய நாள் வருது, அவனுடைய நேரம் வருது. தேவன் அவனுடைய பிள்ளைய பெசலெயேலை நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நினச்சி அவன் மேலே ஆவியை ஊத்துறாரு. ஊர் மேலே கூட அப்படிப்பட்ட ஆவி இல்லை, ஆனால் பெசலெயேல் மேலே தேவ ஆலயத்தை கட்டும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே விதவிதமாய் நுணுக்கமாக அப்படியே பயங்கர ஆழமான டெக்னிக்கலாக செய்ய மோசே கிட்ட தானே சொல்லியிருந்தாரு. எப்படி மோசேவால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஆவியானவர் பார்த்தாரு, ஐயோ மோசே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப கஷ்டம் இருந்தா என் ஆவியை மேலே ஊத்துறேன். ஹல்லேலூயா. மோசே நினச்சதை பெசலெயேல் செஞ்சு முடித்தான். எங்கல்ல யாரோ செஞ்ச ஒரு நன்மை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, யாரோ செஞ்ச அந்த ஒரு நன்மை நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ இரக்கம் எவ்வளோ பெருசு தெரியுமா? தேவ இரக்கம். எனக்காக வாசிங்க நியாயாதிபதிகள் 11ஆவது அதிகாரம் ஒரு 4 வசனங்களை. எத்தனை பேருக்கு எப்தாவை குறித்து கேட்டிருக்கீங்களே? எப்தா
நியாயாதிபதிகள் முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம். இல்லை, சத்தம் கேட்கல சிஸ்டர். இந்த 4 வசனத்தை நான் சம்பவமாக சொல்கிறேன். கீலியாத்தியனான எப்தா பலத்த, இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னா, பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே அவன் யார் தெரியுமா? அவன் பரஸ்திரியின் குமாரனாக இருந்தான். பரஸ்திரினா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஹார்லட். நம்ம வார்த்தையில் என்ன தெரியுமா? விபச்சார். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நான் இதை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவரே, நீங்கள் எப்படிப்பட்ட ஆண்டவரே? உரியாவின் மனைவியாகிய பத்சேபால் இடத்திற்கு பிறந்த சாலமோனை வேதம் சொல்லுகிறது, தாவீது பத்சேபாலை அறிந்தான், சாலமோனை பெற்றான், கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க பாருங்களேன், இந்த எப்தாவை குறித்து, பரஸ்திரியின் குமாரன். அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்கன்னா, கீலேயாத்தினுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறா, ஆனாலும் இவன் விபச்சாரின் இடத்துல போய் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துட்டான். அதான் முதல் பிள்ளை எப்தா. அவனுக்கு அடுத்தது மனைவிகளுக்கு பிள்ளை பிறக்கும் போதுன்னா, இந்த எப்தா நிலைமை என்ன ஆகுது? அவனுங்கெல்லாம் வளர்ந்த பிறகு இவனை துரத்தி அடிச்சிடுறாங்க. உனக்கு எங்கள் பங்கும் கிடையாது, பாத்திரமும் கிடையாது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அதான் ரொம்ப அழகாக சொல்ல, கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இந்த எப்தாவுக்கு யார் தெரியுமா? தேவன் தான் பங்கு. ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் போது, அதாவது சொந்த குடும்பம் இல்லை, அது வரைக்கும் இருந்த தகப்பனை எல்லாம் வளர்ந்தாங்க, எல்லாம் ஒன்றா வளர்ந்தாங்க, துரத்தி இங்கே இருக்காத போயிடு. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், 3வது வசனம். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய், அவனுக்கு போக இடம் இல்லை, போக நாதி இல்லை, எதுவுமே கிடையாது, ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான, அவர் கூட வர மனுஷங்க பாருங்களேன், வீணரான மனுஷர் எப்தாவோடே கூடிக்கொண்டு. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஒர்த்லெஸ் பீப்புள். இவனோ ஒர்த்லெஸ். ஏன் இல்லை, நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சிப்போ வெளியே மரியாதையாக அமைச்சிருப்பாங்களா? ஓடினான். எவ்வளவு துக்கம் தெரியுமா? அதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் என்ன துரத்தி வச்சிங்களேடா, எதுக்குடா என்னை கூப்பிட்றீங்க? என்ன சொல்லி அவனை துரத்தி வச்சிருப்பாங்க? நீ எப்படி பிறந்தவன் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சொந்த குடும்பம் அவனை தூக்கி போட்டுருச்சு. தேவன் அவனை தூக்கி வச்சுக்கிட்டார். பாரு எப்படி தூக்கி வச்சுக்கிட்டாருன்னா, எபிரேயர் 11 சொல்கிறாரு, விசுவாசிகளுடைய லிஸ்ட்டில் எப்தா, நிறைய பேர் இல்லை அங்கே, ஆனால் ஒரு எப்தாவுடைய பேர் எழுதியிருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன் எப்தா அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். யார் மேலே? தவறாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா வேதம் சொல்கிறது நான் அப்படியே பச்சையாக தானே சொல்லணும். ஏன்னா யாக்கோபு விபச்சாரிகளே என்றார். அதுபோல் ஒரு விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளையின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பத்தியா ஐயா, இதுக்கு மேலே தேவ இரக்கத்தை குறித்து சொல்ல வார்த்தை இருக்கா? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த மாதிரி தான் சேத்துல கடந்தோம், குப்பை அசுத்தம். நம்ம கிட்ட கூட யாரும் வரமாட்டாங்க, யாரும் நம்மளை தொடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் நம்மளை ஆண்டவர் இரக்கம் பாருங்க, நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மளை அவர் அழைத்தார். ஆதியாகமம் 29:31 வாசிங்களா? ஆதியாகமம் 29:31. என்னாச்சு? 31 இல்லையா? இல்லைம்மா, ஒரு நிமிஷம். கரெக்டு. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, ஹல்லேலூயா, அவள் கர்ப்பம் தடிக்கும்படி. இல்லை, நல்லா இல்லை, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகளை ஒரே மாதிரி நடத்துங்க. நீங்கள் யாரை அற்பமாக நடத்துகிறீங்களோ, அது குடும்பமாக இருக்கட்டும், ஒருவேளை கணவன் மனைவியோ, மனைவின் கணவையோ, பிள்ளைகள் பெற்றோரையோ, பெற்றோர்கள் பிள்ளையோ, அற்பமாக ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளை அற்பமாக எண்ணப்பட்டான் அப்படின்னா, ஹல்லேலூயா,
ஆண்டவர் வந்து நின்றுவார். ஆண்டவர் கூட வந்து முதல்ல வந்து நிற்பார். எப்தாவை துரத்தி அடித்தாங்க. ஆண்டவர், நீ துரத்தி அடிக்கிறல்ல, அவன் தாண்டா உங்களை ஆளுவான். எந்த பிள்ளைய நீங்கள் விபச்சாரியின் மகன்னு சொல்லி துரத்தி அடிச்சிருப்பீங்களோ அவன் தான் உங்களை ஆளுவான். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தீர்மானம். அதாவது எதோடைய கிரியினால் நிலைநிற்கல, அழைக்கிறவர்ல தேவன் அவரால். நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒன்று மாதிரி நினச்சிக்கிட்டோம். நானே இன்னைக்கு சொன்ன இந்த கேட்டகரியில் ஒருத்தன் தான் நான். எபிரேயர் 12 16வது வசனம் 17வது வசனம். ஒருவனும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, இல்லை இப்படி சொல்லலாம், இது வந்து ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை போஜனம் என்ன, ஏசா வேட்டையாடிட்டு ஒன்றுமே கிடைக்காம களைப்போடு வராரு. யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏசா வந்தவொடனே யாக்கோபு இடத்துல கூழ் கேட்குறான். உடனே யாக்கோபு, இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், நான் உனக்கு இந்த கூழ் கிடைக்கிறேன், நான் சாக கிடக்கிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம், இந்த முதற் பலனுடைய பாகம் எனக்கு எதுக்கு, எனக்கு தேவையில்லை, தனியே வச்சுக்கன்னு சொல்லி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? ஆதியாகமம் 27:37-38 யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிச்சிடுறாரு. ஆசீர்வதிச்ச பிறகு ஏசா ஒடியாரான் அந்த இடத்துல. நீ வரலையா இதுக்கு முன்னாடின்னு யாக்கோபுக்கு ஈசாக்கு கேட்குறேன், நீ வரலையா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேனே. அப்போ அந்த 37 ஆதியாகமம் 27:37-38 மாத்திரம் வாசிங்களேன். யாக்கோபு ஏசா கதறான், தகப்பனே இந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் அவன் இடத்துல உண்டோ, வேறு எதுவுமே இல்லையா, எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டீங்களா என்று சொல்லி அவன் கதறி அழுதான். வாசிங்க. இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உங்களிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் எழுதுறாரு, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதனித்து கொள்ளும்படிக்கு. அது சிம்பிளாக சொன்னனால யாக்கோபு ஏசா 2 பேரும் ஈசா கூடிய சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தான். ஆண்டவர் நினச்சிருந்தா ஒருவேளை ஒருத்தனை உயர்த்திருக்கலாம், இரக்கம் பாராட்டியிருக்கலாம் 2 பேருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, ஒருத்தன் அந்த இரக்கத்தை அவன் காத்து கொள்ளலை. ஆனால் அவனுக்கு இரக்கம் வேண்டிய நேரத்தில் இரக்கம் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இரக்கமாக ரசித்துட்டாரு, நம்ம மறுதளிச்சு போனோம், இரக்கமாக ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. எவ்வளோ அவருக்கு துரோகம்லாம் பண்ணோம், ஆனாலும் தேவன் இரக்கமாக நம்ம கிட்ட நம்ம செஞ்ச அந்த சில நன்மைகளை ஆண்டவர் பார்த்து உங்களை உள்ள ஆண்டவர் நம்மளை மறுபடியும் உள்ளே சேர்த்துட்டாரு. ஆனால் அந்த இரக்கத்திற்கு நம்ம தகுதியானவர்களாய் நம்ம நடந்து கொள்கிறோமா என்று சொல்லி ஈசாக்குடைய சந்ததியாக ஏசா அவன் நடந்து கொள்ளலை. அவன் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காணப்படலை. நடந்தது என்ன? சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துட்டு அதுக்கப்புறம் அவன் கெஞ்சிறான், அவன் அழுகுறான். பாருங்க எபிரேயர்ல, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை எழுதுறாரு ஆவியானவர். புதிய ஏற்பாட்டில் அறிவீர்கள், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசிக்குங்க. நீங்கள் யோசுவா 7வது அதிகாரத்தில் ஆகான் என்கிற ஒரு மனுஷன் அல்ல பாபிலோனுடைய சால்வை அவன் எடுத்து மறைச்சி வச்சுட்டான், பாவம் பண்ணிட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே பேசுகிறாரு. நேரடியாக ஆகான் தான் குற்றவாளின்னு சொல்லலை, அவனுக்கு இரக்கம் ஆண்டவர் காமிக்கிறாரு. எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, சீட்டு போட சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, குற்றம் செஞ்சவன், இரக்கத்தை பெற்றவன், இஸ்ரவேலுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ருசி பார்த்தவன் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இரக்கம் வருதுன்னு தெரியுது, ஆனால் அமைதியாக இருக்கிறான். தான் பாவம் வெளியே வராது, நான் அப்படியே மறைச்சி வச்சிடலாம், நான் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிடலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அப்படி யோசிப்போம்ல, பாஸ்டருக்கு யாருக்கு கர்த்தருக்கு ஒன்றுமே நான் மறைச்சி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இரக்கத்தின் நாட்களை நம்ம உதாசீனப்படுத்துவோம். வேணா அந்த ஆகானுடைய நிலைமை என்னத்தமாச்சு, ஒவ்வொருத்தராக சீட்டு போடுறாங்க. சீட்டு கடைசியாக ஆகான் பேரில் விழுது. ஆனால் விழுந்த ஒன்றும்
ஆகான் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். வாசிமா. யோசுவா 7வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். உனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் நேரத்தில் ஆகானே நீ ஒருவேளை சொல்லியிருக்கலாம், தேவன் இரக்கமாக இருந்தார், எல்லாம் முடிஞ்சு கர்த்தரே அவனை கண்டுபிடிச்சி அவன் பேரில் சீட்டு விழுந்து. அப்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு யோசுவா, மகனே நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் என்ன யோசிச்சாரோ தெரியல, ஒருவேளை எனக்கு மன்னிப்பு கிடைச்சாருன்னு யோசிச்சாரோ தெரியல. அவன் சொன்ன அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். காலம் தவறின பிறகு அந்த இரக்கம் அவனுக்கு கிடைக்கல. பிரியமானவர்களே, இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் முதல்ல சொன்னேன், தேவன் எப்பேற்பட்ட இரக்கம் இல்லை. அதனால தான் நான் முதல்ல அந்த இரக்கத்தை குறித்து நல்லா விலாவாரியாக பேசிட்டு, அப்பேற்பட்ட இரக்கத்தை நம்ம இழக்க முடியுமா அப்படின்னா இழக்க முடியும். ஆகானுடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு உதாரணமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் இந்த செய்தியை தியானிக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன், ஓபேத் ஏதோம், ஏதோமேனாகிய ஓபேத் ஏதோம், அதுக்கு ஒரு சில வசனங்களுக்கு முன்னாடி ஊசா. நான் இப்படி தான் யோசித்தேன், ஓபேத் ஏதோமுக்கு கிடைச்ச அந்த தேவ கிருபை ஊசாவுக்கு கிடைக்கலையே. ஊசா வெட்டி விழ போகுது அப்படின்னு போய் கையை வச்ச மனுஷன் அனனியா சப்பீரா. ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமாக பொய் சொல்ல உங்களை நீங்கள் வஞ்சித்தது என்ன, அவ்விடத்திலே செத்து விழுந்தாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை வஞ்சிக்காமல் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். சிம்பிள், நமக்கு கிடைச்ச இரக்கம் அவங்களுக்கு கிடைக்கல. ஓபேத் ஏதோமுக்கு கிடைச்ச இரக்கம் ஊசாவுக்கு கிடைக்கல. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அந்த இரக்கத்தை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். பாருங்களேன், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பிரியமானவர்களே, சேஷ்ட புத்திர பாகன்றது என்ன தெரியுமா? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. இப்படி கூட சொல்லிக்கலாம், நான் சேஷ்ட புத்திரன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளி. ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை இடத்துல அவன் ஒரு அற்பமான, இன்றைக்கி தான் அந்த வெளியே போகும்போதில் அந்த கூழ் விற்கிறான், 30 ரூபாய் கூழ். அந்த அற்பமான கூழுக்கு தன்னுடைய பர்த் ரைட்டையே விற்றுட்டான். இன்றைக்கி ஒருவேளை நான் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்கிறதில்ல, ஆனால் எத்தனை இடத்துல அற்பமான சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தூஷிக்கப்படும்படிக்கு நம்ம விட்டுடுறோம். தேவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற எத்தனை சின்ன ஒரு அற்பமான ஒரு காரியங்களுக்காக. இல்லை, நான் இப்படி எடுத்துக்கலாமா? சும்மா ஒரு உதாரணத்துக்கு, சினிமா பார்ட்டி ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக போகிறோம். அந்த சினிமா தேட்டரில் போய் உட்காரும் பொழுது நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் உன் பேரில் நினைவாக இருப்பார். அந்த நேரத்தில் உன்னை ஆண்டவர் நினச்சாருன்னா என்னத்தான் நினைப்பார்? தேட்டரில் உட்காந்துட்டுருக்கிற என்ன இல்லை. இன்றைக்கி வர சினிமா படங்கள்லாம் அவ்வளவும் பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுது. ஆபாசத்துக்கு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சாதாரண நீ யோசிச்சு சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் அந்த என் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கிட்டுருக்கிறேன். இவெல்லாம் கிறிஸ்தவனா? நான் என் சாட்சி ஒரு முறை சொல்லியிருக்கேன் எப்படி போச்சுன்ட்டு. இவெல்லாம் கிறிஸ்தவனா? பிரியமானவர்களே, அதில் ஜாக்கிரதையாக இருங்க. களியாட்டுகள். சினிமா பார்க்குறது பாவமா பாஸ்டர்? ஆமாம், பாவம்தான். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக முடிப்பார். களியாட்டுகள் இவைகள் இன்னும் சில இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறேன். அப்பா, இதெல்லாம் நீ செய்கிறன்னா நீ பரலோகத்துக்கு வரணுன்னு கனவு காணாத. நான் ஆண்டவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் ஒன்றுமே இல்லை. ஆகான் ஒரு சாதாரண அற்பமான ஒரு பாபிலோனிய சாலை, அவ்வளோ கொடுத்த கர்த்தர். எகிப்திலிருந்து புறப்படும் போது வெள்ளியும் பொண்ணோட வந்தாங்க. ஒரு பாபிலோனிய சால்வைக்காக பர்த் ரைட்டை, தன்னுடைய உரிமையை
அவன் இழந்து போனான். யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை வித்துட்டான். சவுல் ஒன்றுமே இல்லை, ஆடு மாடுகளுக்காக, முதல் தரமானவைகள் வேணும் அவருக்கு, அந்த ஆடு மாடுகளுக்காக ஆண்டவரை சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அந்த ரைட்டை வித்துட்டான். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே, உலகத்தினுடைய காரியத்தின் மேலே ஆசை வச்சு அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் மன்னிப்பினுடைய நாட்கள், பிரியமானவர்களே, இரக்கத்தின் நாட்கள். ஆகையினால இரக்கத்தை பெற்ற நாம் இந்த ஏசாவை போல விட்டுட்டு அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. இரக்கம் கிடைக்காது. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கோம். ஒரு ஆபத்து நாளில் பிரச்சனை புயல் போல வரும், சடுதியாக வரும். அப்போ என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளேன். அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 1:25. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கிண்டல் பண்ணுவாராம். நான் அவ்வளோ கூப்பிட்டேன்ல, ஒருவேளை தெரியாதுமா, எனக்கு அறிவுரை சொன்னவங்களை வச்சு கிண்டல் பண்ணுவார். உங்களுக்கு உங்கள் போதகர் அவ்வளோ சொன்னாரே, வாழ்வாள்னு கத்துனாரே. ஆண்டவர் சொல்லி சிரிப்பாராம். ஆகடியம்னால சிரிப்பார், மாப் பண்ணுவார். நான் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நீ விட்டுட்டியே சொல்லிட்டு சொல்றார், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போர் உங்களுக்கு நேரிடும் பொழுது, நெருக்கமும் நெடுக்கமும் உங்கள் மேல் வரும்பொழுது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். நமக்கு பிடிச்ச வசனம் என்ன? ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு மறு உத்தரவு. ஆனால் பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குது. நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, ஒரு எண்டில் சவுல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். வேதம் சொல்லுது, அவர் அவனுக்கு ஊரிமினாலாவது தும்மிமினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஏன்? கொடுக்கப்பட்ட இந்த இரக்கத்தின் நாட்களை, சந்தர்ப்பத்தை நீ இழந்து போன. உனக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆபத்து நேரம் வந்துச்சு, பெலிஸ்தியர் கூடியிருக்கிறாங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். வீட்டில் வாசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. நிர்கதியா நின்னா, நிராதரவா நின்னா. பிரியமானவர்களே, இரக்கம் பெற்ற நாம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55:6-7 வாசித்து முடிப்போம். ஏசாயா 55:6-7. அப்படியே தொடர்ந்து நம்முடைய பந்திக்கென்று நம்ம ஆயத்தப்படும் இந்த வசனத்தை வாசித்து முடித்த பிறகு ஏசாயா 55:6-7. ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிற நேரத்தில் இருக்கிறாரு. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் நமக்கு ரட்சணிய நாள். இன்னைக்கு ரட்சணிய நாள். உன் வழியை விட்டுட்டு மனம் திரும்பிடு. இது ஆண்டவரை தேடுகிற நேரம். ஆண்டவர் நம்ம இரக்கமாக இருக்கிற நேரம். ஹல்லேலூயா. நம்ம இரக்கம் பெற்றுக்கொள்கிற நேரம். இரக்கம் பெற்ற நாம பாக்கியவான்கள். அதான் வேதம் சொல்லுது, அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி